வாங்க போ வாங்க இந்த உனக்கு ஒன்று வாங்க எனக்கு வேணும் விடு உனக்கு ஒன்று வாங்க எனக்கு ஒன்று வேணும் உனக்கு ஒன்று எனக்கு ஒன்று வாங்கி வாங்க வாங்க போடு என்ன தொட்டில்லையா வலது கரத்தினால் உனக்கு ஆசீர்வாதம் கொடுக்காமல் இடது கரத்தினால் அதான் எனக்கு வைத்து வச்சிருப்போம். ஏன் உனக்கு கோபம் வருது? அதான் கோபம் வருது. என்னுடைய வலது கரத்தினால் உனக்கு ஆசீர்வாதம் கொடுத்தால் நீ பஸ்பகரமாய் இருந்து போய் விடுத்தாய். என்னுடைய வலது கரத்திலே அகில உண்ணம் இருக்கிறது. என்ன தொட்டியா ஜலம் மாட்டிக்குமா? நீ அப்படியே முதுகு கூடல கூடியா பால துண்டு வஞ்சி வரும்போது என்னடா அது சாமியா இந்த அக்கடி கொண்டு ஓட்டு சொன்னா முன்னாத்துல இருந்து ரொம்ப தாமதம் பட்டுக்கிறேன். எதுக்கு ஒரே ஒரு பீடி துணிப்பிடி வச்சு பீடி பத்த வைக்கக்கூடிய கரமாறு அக்கடி ஓடுதுனியா அக்கினி உண்டம் என்றால் என்னுடைய வலது கரத்திலே அக்கினி ரேகை ஓடுகிறது. ஒரு ரேகையா? அதுல பத்த வைக்க முடியாதப்பா. இந்த கரத்தினால் உனக்கு ஆசீர்வாதம் கொடுத்தால் எரிந்து விடு. அதனால தாண்டா இடது கரத்தினால் ஆசீர்வாதம் கொஞ்சம் கூட பேர கிடையாது. ஒரு உயர்ந்த குலத்திலே பிறந்த பிராமணர் வந்திருக்கிறாரு. அப்படிங்க மட்டும் கொஞ்சம் அம்பி இல்ல நானு, நான் பெரும்பாலும் அம்பி நான் கிடையாது, நான் பெரும்பாலும் நானு. என்ன ஒரு பிராமணர் வந்திருக்கிறாரு. ஒரு கத்திரி பிஞ்சு, ஒரு வாழை பிஞ்சு, ஒரு முருங்கை பிஞ்சு,
இந்த கத்திரி பிஞ்சு, வாழை பிஞ்சு, முருகை பிஞ்சு, பையன் குஞ்சு, இந்த பிஞ்சு வகை தான் சாப்பிடுவீங்க. சொல்லக்கூடிய காய்கறி பதார்த்தம் இருக்கிறதே. ஏன் முத்துதெல்லாம் சாப்பிட்டாங்க குறுக்கு நீங்க என்ன உனக்கு? ஆத்துல ஆம்டியா இருக்கா? ஆம்டியா நான் உருட்டு பொண்டாட்டி நீயா வந்துங்க. ஏன் பூடியா பாலா? டேய் என்னுடைய மனையார் தான் நாங்க அப்படி சொல்லுவோம். மணியாரலாம் என்னுடைய மனைவி. மனைவினா அது கூட தெரியலையா? தெரியலையா? ரெண்டாங்க நானே. நீங்க என்ன சொல்லுவேன்? நான் எனக்கு கல்யாணம் பண்ணாங்க என் பொண்டாட்டி சொல்லுவேன். அதான்டா. அப்படி சொல்லியா? ஆத்துல ஆம்டியா இருக்கா? பொண்டாட்டி சொல்லு. அங்க வளர்ந்து கொடுக்க வேண்டியதானே. இந்த பிஞ்சு வகைதான் சொன்ன எல்லாமே. சரியா? சரியா? இந்த பழத்தை சாப்பிட இன்னொரு பழத்துக்கு தெரியுமா உனக்கு? பதார்த்தமா? புதுமையான பதார்த்தத்தை சொன்னேன்ல. கத்திரி பிஞ்சு, முருகை பிஞ்சு, வாழை பிஞ்சு, இந்த பிஞ்சு வகை பழத்தம் சொன்னேன் இல்லையா? ஆமா. இன்னொரு பழத்து இருக்குது. என்ன? நீர்வாழை. என்ன வாழை? நீர்வாழை. அதுதே நீரிலே வளையுமா? ஜலப்பு சுருன்னு சொல்லுவாங்க. அப்படியா? ஜலத்திலே வாழக்கூடியது. அதே நீரிலே வளையக்கூடியது. அந்த பதார்த்தம் வாங்கி நீ கோயம்பு வச்சு பாரு. இன்னைக்கு கோயம்பு வச்சாங்க அன்னைக்கே சாப்பிடக்கூடாது. மறுநாள் காலையில் தான் சாப்பிடணும். மறுநாள் இரவிலே சமைத்து வைத்து விட்டு மறுநாள் காலையில் தான் சாப்பிடணும். சாப்பிட்டு வச்சுக்கோ. 4 இட்லி சாப்பிடறாலும் 8 இட்லி சாப்பிடலாம். என்ன 4வது ஒண்ணு வரும் கோயம்புக்கு. நீ சாப்பிட்டு இருக்கிறியா? என்ன வம்பாங்கடா? ஒண்ணு இவ்வளவு ஆகும். சைஸ் ஒண்ணு கை பேச்சு, ஒண்ணு தொடர்ந்து. எல்லாம் சைஸுக்கு ஏத்த விலையா? ஆமா, இதெல்லாம் கை பேச்சு ஒண்ணு பாரு 100 ரூபாய் கிலோ. இந்த பேச்சு ஒண்ணு பாரு அது 400 ரூபாய் கிலோ. இந்த பேச்சு ஒண்ணு பாரு அது 200 ரூபாய் கிலோ. சைஸுக்கு ஏத்த விலை நல்லா இருக்குன்னு சொல்றேன். அருமையா இருக்கும். அது என்னடா பதார்த்தம்? அதான் அகலகமா ஜிலேபி. கை பேச்சுக்கு வராது, தொட பேச்சுக்கு கட்டாரி மூதேவி. உன்னை போல் பூச்சி புழுங்கெல்லாம் சாப்பிடக்கூடியவளா நாங்க. அப்ப நீங்க என்னதான் உடம்பு பார்த்தா மினி மின்னுக்குது. ஜீரக சம்பா பச்சை தெரியுமா? ஜீரக சம்பா பச்சை முதியா அந்த ரேஷன் மாட்டியா? யாரு? ஐயா எங்களுக்கு என்னடா தலையெழுத்து? ஜீரக சம்பா பச்சை வச்சண்டு பருப்பு சாம்பார் வைத்தண்டு. பருப்பு சாம்பார் அக்பாருக்கு நெய் தெரியுமா? அக்பாருக்கு நெய்யா? 1 கிலோ என்ன விலை தெரியுமா? எவ்வளோ? 800 ரூபாய். நம்ம 850 ரூபா கொடுத்து வாங்குறியா? நீ 2000 நினைக்கிறேன் நானு. என்ன நீ காரிகார ஆயிரம் கிடையாது. நீ எதுக்குடா அப்படி சொல்ற? 1 கிலோ நெய் 850 ரூபா கொடுத்து வாங்குறீங்க. போற நீ ஏன் 35 ரூபாய் லிட்டரு. ஏன் விட்டுது? 35 ரூபாய் 1 லிட்டர் 35 ரூபாய். ஏண்டா டேய்? இப்ப நான் சொல்றேன் விலை மலிவா இருக்குது. அறிவான நெய்ய நான் சொல்ற நெய் ஊத்தி நீ சாப்பிட்டுன்னு வச்சுக்கோ. தலைக்கு தண்ணி ஊத்த வேண்டிய வேலை. அந்த நெய் சொல்றியே அது என்ன நாள்ல இருக்கிறீங்க? தீபாவளி, வருஷ பருப்பு, மாட்டு பொங்கல், வருஷத்துல 3 நாள் அப்படியே இறக்கி இட்டு வச்சிருக்கோம். வாரம் இப்பலாம். அதுக்கு முன்ன வருஷத்துக்கு தான். இப்ப வாரம் நாட்டியம் பண்டிகை நாள் அல்லாமல் அதெல்லாம் புடிச்சு போ. விடுமுறை நாள் நாட்டியம் அப்படியே இறக்கி இட்டு வச்சுக்கிறேன். விலை மலிவா இருக்கு. நல்லா குளிர்ச்சியா இருக்குமா? உடம்பு நல்லா குளிர்ச்சியா இருக்கும். பின்னா அப்படியா? அந்த நெய்ய ஊத்தி குழம்பு தாச்சுன்னு வச்சுக்க. 2வது தெருல அவ்வளோ கம 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 கமனு மணக்கும். அப்படியே ஊட கும்முன்னு தூக்கும். அப்படியே என்ன நீ சொல்வதும் பெருமையா இருக்கிறது. அது என்னடா நெய்? அது பண்டிகை பூச்சி புழுகெல்லாம் சாப்பிடக்கூடியவளா நாங்க. பூச்சி காலுல காப்புல கூத்து வரதே கிடையாது. சரி இருக்கட்டும். வந்தவர் யாருன்னு தெரியாம சொல்லுங்க சார். பணிவா இருக்கும். சொல்லுங்க சார். யார் என்று விளக்கம் சொன்னா தெரியும். வேத
அப்படின்னு சொல்லுவாரு. என்ன சாமர்த்தியம் தெரியுமா? சாமர்த்தியம் யாரோ மரியாத அலைகளே அலை கடல் இருக்கிறது. ஆமாம். அதனுடைய அகலம் அகலம், அதனுடைய நிகழம் நிகழம், அதனுடைய ஆழம், கடலுடைய ஆழம் அது கண்டு சொல்லக்கூடிய சாமர்த்தியம் உடையவன். இவ்வளவு சாமர்த்தியம் கொடுக்குது. அது மட்டுமல்ல, ஆ, விண்ணிலே இருக்கக்கூடிய ஆமாம். நட்சத்திரம் எவ்வளவு இருக்குதுன்னு கணக்கு போட்டு சொல்லுவேன். நட்சத்திரத்தை இங்க இருந்தா கணக்கு போட்டு சொல்லுவேன். அட பாவி. அது மட்டுமல்லடா, ஆ, கட்ட மந்திரத்தாலே முந்திகளை போலே, கட்ட மந்திரத்தாலே முந்திகளை போலே, கட்ட மந்திரத்தாலே முந்திகளை போலே, கட்ட மந்திரத்தாலே முந்திகளை போலே, கையில் கங்கணம் கட்டி ஐயா சுவாமி, நான் கட்ட மந்திரத்தினால் மந்திரத்தினாலே அரி அயனுடன் என்று சொல்லக்கூடிய மும்மூர்த்திகளையும் மும்மூர்த்திகளையும் நேர்முகமாக பார்க்கக்கூடிய ஆ, சாமர்த்தியமுடையவனடியே. ஐயோ, மும்மூர்த்தியில நேரடியா பார்க்க முடியும் சாமர்த்திக்குது. ஆமா, ஆஹா, உன்னை பார்த்தால் புதுமையான ஆளா தெரியுற. தெரியுது. இது வரைக்கும் ஒண்ணு பார்த்ததில்ல. ஆ, எங்கிருந்து ஓடி ஓடி வர? பாஞ்சால மன்னன் மறுபடியும் உத்தரவு. டேய், ஆ, ஒரு நாட்டினுடைய கொற்றவன் மகாராஜா என உயர்ந்த குலமாக இருந்தாலும் இருந்தாலும் மன்னவன், ஒரு நாட்டு மன்னவர் அன்னவர் அழைத்தால் என்றால் தாமதம் செய்யக்கூடாது. கூடாது. புறப்படு, ஓடு, 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 ஓடு. மேடம், வந்துட்டேன். மன்னர் இடத்திலே சென்று சென்று வேதங்களை ஓதக்கூடிய ஆ, ஆ, வேத பிராமணன் வந்துட்டா வந்துட்டா. அது சொல்றியா? மகாராஜா, ராவணன் வந்துட்டாருங்க. யாரு? ராவணன் அந்தனர் வந்து விட்டாரா? வந்து விட்டார். எங்க இருக்கிறார்? பாருங்க. ஐயா பெரிய ஜோதியாரே, ஆதிவே செய்தோரே. 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 அந்தானே அவந்தான, அந்தானே அந்தானே அவந்தான. ஐயா
பால்ஜெடி போனோம் இல்லை நம்பூருக்கு போனோம் கொஞ்சம் நானா நீ கரெக்டாக இருந்தால் போதும் பேசுறது ஃபுல்லாக ரெக்கார்ட் ஆகும் இது ரெக்கார்ட் ஆகும் பேசுறது 2 பேரும் பேசுறது ரெக்கார்ட் ஆகும் 2 கடையில் போனோம் இல்லைன்ட்டாங்க அவங்க சரி பண்றாங்க மாற்றி நம்ம ஆளுங்க 2 பேரும் புது வயசு